எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். ஜூலை மாதம் 27/7/2026 திங்கட்கிழமை, தட்சிணாயனம் பராபவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள். இன்று வாஸ்து நாள் வளர்ப்பிறை. நாளை இரவு பௌர்ணமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் 9 மணி முதல் 10 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. குளிகை 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய கரணம் தைத்துலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் 12 மணி 34 நிமிடம் வரை மூலம், பின்பு போராடும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அதாவது வாஸ்து பூஜை போடுறதுக்கு ஒரு சிறப்பான நாள். ஆடி மாதம் அடி கோலலாமா? கோலலாம். அது நிறைய பேர் இல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட இருக்கும். ஏன்னா ஆடி மாதம் திருமணம் செய்யக்கூடாது, மற்ற எல்லா வேலையும் செய்யலாங்கிறது தான் விதி. புரியுதுங்களா? அதுவும் இந்த நாளில் செய்கின்ற வேலை சிறப்படையுங்கிறது தான் விஷயம். ஏன்னா வளர்பிறையில் வரக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக செஞ்சு வெற்றி பெறலாம். இந்த நாளுக்கான ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். வெற்றிகரமான நாளாகவும் உண்டு. நிறைய பாராட்டுகள் பெறக்கூடிய அளவில் இருக்கீங்க. ஆனால் வார்த்தைகளை நிதானமாக இருங்க. கத்த வேணாம், பொறுமையாக நிதானம் புரிய வைங்க. பிள்ளைகளுக்கும் சரி, குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொள்ள செய்யுங்கள். முக்கியமாக அதுபோல நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் தந்தையை புரிந்து கொள்ளுங்கள், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்களை புரிந்து கொள்ளுங்கள், கணவனை புரிந்து கொள்ளுங்கள், அல்லது ஆசிரியரை புரிந்து கொள்ளுங்கள், தந்தையை புரிந்து கொள்ளுங்கள். இப்படியே புரிந்து கொள்ளாமல் போகின்ற விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு சனியின் தன்மையால். அதனால புரிந்து கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கான அனைத்து வழியங்களை பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிதான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். ராசி அதிபதியின் தன்மை சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்து இருக்கிறது. அதுவும் சூரியனோட வீட்டிலையும் இருக்கிறதுனால சிறப்பான செல்வங்கள் உண்டு, புகழ் உண்டு, கீர்த்தி உண்டு, வருமானங்கள் உண்டு. ஆனால் பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஹெல்மெட் இல்லாத பயணம் பண்ணக்கூடாது. சாலை விதிகளை மதிக்காமல் நீங்கள் பயணம் செய்யக்கூடாது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது சுக்கிரன் இருக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி 3லையும் குரு இருக்கிறது பயணத்துல சில தடைகளை உண்டாக்கி கொடுக்கும். கவனம் தேவை. மிதுனராசி என்பதற்கு இந்த நாள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் விரும்பிய எண்ணங்கள் செயல்படுத்தக்கூடிய அளவுக்குலாம் இந்த நாளில் ஒரு சிறப்பான அற்புதமான பலன்கள்லாம் இருக்கிறது. பொதுவாக சொல்ல போனால் மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சந்திரனோட பயணம் 7ஆம் இடத்துல ராசியை பார்க்குது. புதன் சந்திரன் சேர்க்கிறது ஓரளவுக்கு ஒரு யோகம் தரக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் வளர்பிறை சந்திரனுங்கிறது இன்னும் ரொம்ப பிளஸ். நிறைய விஷயங்கள் விருப்பங்கள் நிறைவேறுங்கிறத எடுத்துக்கலாம். நல்ல நாள். கடகராசி என்பதற்கு சூரியன் குருவின் சேர்க்கைங்கிறது ஒரு அற்புதம். உச்ச குருவா இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் சரி பண்ணி கொடுப்பாரு. நோயா இருந்தாலும் சரி பண்ணி கொடுப்பாரு, வீடா இருந்தாலும் சரி பண்ணி கொடுப்பாரு. அடுத்தடுத்து நீங்க எல்லா விஷயத்தையும் செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் தான் போவீங்க. இந்த நாள் ஒரு அமைதியான நாளாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமான நாளாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. விருந்துகளை கலந்துக்கிட்டு மகிழ்ச்சி பண்றதுக்கும், அல்லது அந்த ஒரு 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 அரங்கத்துக்குள்ள நம்மளை மகிழ்விக்கிறது அல்லது உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பயன்படுத்திக்கங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இதனால சிறப்பான நாள். கேது சூரியனோட சேர்க்கை ரெண்டுமே டேஞ்சரஸ் தோன் கிரகம் தான். சுக்கிரனுங்கிறது பணம் தரும், கேதுங்கிறது தடுக்குன்னு சொல்றோம். அதாவது என்னன்னா வர பணத்தை தடுத்துரும். வருதா பணம் வருதா அது மட்டும் பாருங்க. வரவுகள் மேலோங்கின்ற நாளாக இருக்கும். வார்த்தைகளை கவனமா இருக்கணும், பயணங்களை கவனமா இருக்கணும், தொழில கவனமா இருக்கணும். சிம்மத்தை பொறுத்தவரை யாரோட தொழிலா இருந்தாலும் கவனமா இருங்க. புறம் பேசுவதை தவிர்க்கும். அப்படி இருந்தாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். மிக்க கவனம். எதிரிகள் வலுப்படுவார்கள். எப்படி இருந்த போதிலும் சரி, நீங்கள் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கானா? இருக்கு. கவலை கொள்ள தேவையில்லை. சந்திரனின் பயணம் 4ஆம் இடத்திற்கு, வீட்டுக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலையில் தோன்றிய பிரச்சனை மாலையில் காணாமலே போயிடும். இந்த நாள் ஒரு துன்பமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைத்தே தீரும். ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க காத்திருக்கிறது. ரொம்ப யோகமான நேரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து உங்கள் முயற்சியை விரிவுபடுத்தி செயல்படுத்துங்க, வெற்றி உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப ஏகோபித்த ஆதரவு கூட நாளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து 2ஆம் இடத்துல சந்திரனோட பயணங்கிறது சிறப்பு போதும். ராசிக்குள்ள இருக்கும்போது அது நிச்சய தன்மையில் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் வார்த்தை பளிச்சின் மேலோங்கும். அதுவும் குருவின் பார்வை பிளஸ் சந்திரனின் பயணம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை தருகின்ற அற்புத நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு தனுசுவை பொறுத்தும் சந்திரனின் பயணம் மனக்கலக்கத்தை தந்தாலும் உற்சாகமான போக்கு காணப்படும். புதனின் பார்வை இருக்கிறது. இதுவே பெரிய யோகங்கள் தான். இந்த யோகத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு நீங்க எல்லா விஷயம் வேணாலும் பண்ணலாம். நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம். சந்தோஷமா இருக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களை, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால பார்த்தீங்கன்னா நலம் கூடும் நாளாக இருக்கிறது. நலம் சொல்லும் சொல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலே நிறைய பிரச்சனைகள் காணாம போயிடும். பிரச்சனை வருதுன்னு தெரியும். அந்த பிரச்சனையை நீங்க ஈஸியா டீல் பண்ணிடுவீங்க. ரொம்ப அற்புதமான போக்குகள் உங்களிடம் காணப்படும். அப்பனா நீங்க ஒரு சிறப்பான ஒரு நாளை எதிர்நோக்கி இருக்கிறீங்க. அந்த நாளும் உங்களுக்கு சிறப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிறப்பான ஒரு நாள் என்பதை உணருங்கள், வெற்றி பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை இதனால் ரொம்ப மேன்மை பொருந்திய நாளாக இருக்குது. அப்போ அதீதமான ஒரு உற்சாக முகத்துடன் காணப்படுவீர்கள். நீங்க செய்யற வேலையில பாராட்டப்படுவீங்க. நீங்க செஞ்ச வேலைக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். படிப்புல மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு போவீங்க. அதே மாதிரி தொழிலையும் ஆர்வத்தோடு போவீங்க. முன்பிருந்த துன்பங்கள் இப்போது இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார், எல்லாம் பண்றோம், வச்ச முதலீடும் விற்குது, ஆனா அது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, பணம் காணாமல் போகிறதுன்ற மாதிரி தான். காணாமல் போகுதுன்னா ஏதோ பழைய கடனை கொடுத்துட்டு வரேன்னு நினைச்சுக்கங்க. கடன் முடிகின்ற காலம் இப்போது. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்தவரைக்கும் 7 சனி முடிகிற காலம்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகும். எடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு போற நிலைமையில் தான் இருக்கு. வந்துடும், கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நிறைவு, மனநிறைவு, சந்தோஷம். நான் நினைச்சது நடந்தது, நான் நினைச்சது எனக்கு கிடைச்சதுன்ற அளவுக்குலாம் நீங்க போய் நிற்பீங்க. இப்போ இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கிறது. மனநிறைவு உள்ள நாள். கிரகங்கள் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. குரு உங்களுக்கு பார்வையில் இருக்கு. ராசி அதிபதி ராசியை பார்க்க 5ஆம் இடத்துல இருந்தப்போ சொத்து பிரச்சனை, மனப்பிரச்சனை, குழந்தைகளால பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.